தரிசனமாலய தரிசனம். ஆலய தரிசனம். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆலயம். மும்மூர்த்திகளும் தம்பதியராய் அருளும் திருக்கோவில். வானகரம். சென்னை வானகரம் கந்தமாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவிலில் எல்லா மூர்த்திகளும் தம்பதி சமேதராக அமர்ந்து அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ அஸ்வத் விநாயகர் அரசு வேம்பு மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு பிரதி மாதம் சங்கடஹர சதுர்த்தியில் மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆவணி மாதம் விநாயக சதுர்த்தி அன்று மகா அபிஷேகம், விசேஷ அலங்காரம், தீபாராதனை, வீதி உலா ஆகியவை மிக விமர்சையாக நடைபெறுகிறது. இங்கு ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேதராக அமர்ந்து அருள் பாலிக்கிறார். சுப்பிரமணிய சுவாமிக்கு பிரதி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றும் சுக்லபட்ச சஷ்டி விழா, மார்கழி மாத பூஜை, ஆங்கில வருட பிறப்பு, தை மாத பிறப்பு, பங்குனி உத்திர பால்குடம், திருக்கல்யாண உற்சவம், செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம், ஆராதனை போன்றவை நடக்கிறது. சஷ்டி திதி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனுக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும், புத்திரபாகியம் கிட்டும், வேலை வாய்ப்பிற்கான தடைகள் நீங்கும். சிவனுடைய உச்சிமுக ஈசான வடிவங்கள் 5 என்பார்கள். அவை சோமாஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர் ஆகியன ஆகும். ரிஷபாரூடர். இங்கு ரிஷபாரூடர் தமிழ்நாட்டில் எங்குமே காணாத வகையில் வன்னி மரத்தின் அருகில் தனி சன்னதி கொண்டு திருமாலே இடவ வாகனமாக அமர சிவபெருமான் உமையம்மையோடு அமர்ந்து தேவர்களுக்கு காட்சி அளிக்கும் வகையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வடிவின் அருட்சக்தி தர்ம சித்தி பிரதாயினி ஆகும். இந்த சன்னதியில் தனியாக நந்தி, பலிபீடம், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பாகும். திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்வதால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
மகா சிவராத்திரி மற்றும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. ஆரோக்கிய லட்சுமி தன்வந்திரி பகவான் தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக்கி வாசுகி நாகத்தை கயிறாக கொண்டு திருப்பார் கடலை கடைந்தபோது ஒரு கையில் அமிர்த கலசம், இன்னொரு கையில் சீந்தல் கொடி ஏந்தி சங்கு சக்கரத்துடன் வந்தவர் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். இவர் ஆயுர்வேத மருத்துவத்தின் நாயகர். வைத்திய தொழிலில் ஈடுபட்டவர்கள் இவரை வணங்க வேண்டியது மிகவும் அவசியம். இவரை வழிபட்டால் நோய் நொடியின்றி வாழலாம். வளர்பிறை துவாதசி வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் அபிஷேகம் செய்வதன் மூலம் தீராத நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பிரதி தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுகிறது. ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் அமர்ந்த கோலத்தில் வலது கை ஆப்ய முத்திரை கொண்டு இடது கையால் ஸ்ரீ லட்சுமியை அணைத்தவாறு கையில் ஒரு ஏடு கொண்டு சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். ஸ்ரீ லட்சுமி இடது கையில் மலர் செண்டு ஏந்திக் கொண்டு காட்சி தருகின்றார். நவமி, தசமி, வியாழக்கிழமைகளில் இவரை வழிபாடு செய்தால் கல்வி தேர்வில் வெற்றி பெறலாம். புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, மனதில் தெளிவு ஆகியன ஏற்படும். பிரதி மாதம் பௌர்ணமியில் இவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி சமேத பிரம்மா கல்வி, வித்தை, இசை இவைகளுக்கு அதிபதியான ஸ்ரீ சரஸ்வதி தேவி அமர்ந்த கோலத்தில் வலது கை வீணையை மீட்டியவாறு இடது கையில் ஏடுகளை ஏந்திக் கொண்டு காட்சி தருகிறாள்.
படைக்கும் தொழிலை செய்து வரும் பிரம்மா வலது கை அபயமுத்திரை காட்ட, இடது கையில் ஏடுகளை தாங்கிக் கொண்டு அட்சயமாலை கமண்டலத்துடன் அமர்ந்திருக்கிறார். இவர்களை நவமி, தசமி மற்றும் வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்தால் கல்வி, தேர்வில் வெற்றி, இசை ஞானம் கிடைக்கும். பிரதி தமிழ் மாத பிறப்பு முதல் நாளன்று சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடக்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி சமேத நாராயணர். ஸ்ரீ மகாலட்சுமி வலது கை அபயமுத்திரை கொண்டு அதிலிருந்து தனங்கள் கொட்டுவது போலவும், இடது கை வரத முத்திரை காட்டி கைகளில் தாமரை மலர்களுடனும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். ஸ்ரீ நாராயணன் வலது கை அபயமுத்திரை, இடது கையில் கதை ஏந்திக் கொண்டு சங்கு சக்கரத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இவர்களை திருவோண நட்சத்திர நாளில், ஏகாதசி, சனிக்கிழமைகளில் துளசி, குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் வில்வம் கொண்டு அர்ச்சித்தால் நீங்காத செல்வம், வியாபாரத்தில் அனுகூலம் மற்றும் அனைத்து நன்மைகளும் பெறலாம். திருவோண நட்சத்திரமன்று சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெறுகிறது. இந்த மும்மூர்த்திகளை தவிர ஸ்ரீ அஜமிளாதேவி சமேத சிவர்ணார்ஷண பைரவர் சன்னதி உள்ளது. இவரது 4 கரங்களில் ஒன்று அபயமுத்திரை காட்ட, மற்றொன்று பூர்ண கும்பத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி, சூலம், நாகத்துடன் டமருகம், அம்பிகையை இடது பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அம்பிகையின் வலது கை சுவாமியின் வலது தோளை பிடித்தவாறு இடது கையில் மலரேந்திக் கொண்டு காட்சி தருகிறார். இவரை அஷ்டமி திதி, வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமைகளில் பௌர்ணமி நாளில் தீபமேற்றி வழிபட்டால் வியாபாரம், தொழிலில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும், கடன் சுமை குறையும். தேய்பிறை, வளர்பிறை மற்றும் பௌர்ணமிகளில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெறுகிறது. சப்தமுக ஆஞ்சநேயர். வழக்கமாக பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு 7 முகமும் 14 கரங்களும் கொண்ட ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். இவர் தனது கரத்தில் சஞ்சீவினி மலையை ஏந்திக் கொண்டு காட்சி தருகிறார். எடுக்கும் காரியத்தில் ஏற்படும் தடைகள் நீங்க, எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள்
சர்ப்ப சாபம், விஷம் சம்பந்தமான பிரச்சனை, பூமி தோஷம், கல்வி, ஆயுள் விருத்தி, பசுதோஷம் ஆகியவற்றிற்கு வியாழன், சனி ஆகிய கிழமைகளிலும் மூல நட்சத்திர நாளிலும் வழிபாடு செய்ய நல்ல பலன் கிடைக்கும். அமாவாசை திதியில் இவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெறுகிறது. நவக்கிரக சன்னதி. தந்தைக்காரனாகிய சூரிய பகவான் தனது பத்தினி உஷா பிரத்யக்ஷாவுடனும், தாய்க்காரனாகிய சந்திர பகவான் ரோகிணி தேவியுடனும், சகோதரக்காரனாகிய செவ்வாய் பகவான் சக்தி தேவியுடனும், தாய் மாமன் மற்றும் வித்யாகாரனாகிய புத பகவான் ஞான தேவியுடனும், தானம் மற்றும் புத்திராகாரனாகிய குரு பகவான் தாரா தேவியுடனும், களத்திரக்காரனாகிய சுக்கிர பகவான் சுகீர்த்தி தேவியுடனும், ஆயுள்காரனாகிய சனீஸ்வர பகவான் நீலாதேவியுடனும், போகக்காரனாகிய ராகு பகவான் சிம்ஹி தேவியுடனும், ஞானகாரனாகிய கேது பகவான் சித்திரலேகா தேவியுடனும் அவரவர்களுக்கு உரிய திசையில் அவரவர்களுக்கு உரிய வாகனத்தில் அமர்ந்து 8 திசைகளையும் நோக்கி அருள் மழை பொழிகிறார்கள். ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு உரிய கிரகங்களை வேண்டி வழிபாடு செய்து அருள் பெறலாம். பிரதி மாதம் 4வது சனிக்கிழமை சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெறுகிறது. இன்னும் கோஷ்டத்தில் அன்னதான பிரியரும் ஏழை பங்காளனுமானவரும் நெய் அபிஷேக பிரியருமான ஸ்ரீ ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகியவர்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு 27 நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்களும் 12 ராசிகளுக்கு உரிய மரங்களும் வைக்கப்படுகிறது. வாராவாரம் வியாழக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெறுகிறது. அனைவரும் சென்று தரிசித்து அருள் பெற வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயம் இது. இறைவனை வணங்குவோம், இயற்கையை போற்றுவோம்.